இப்படி உட்காந்து நல்லா இருக்கும். சார் எப்படி போகிறீங்க? இது நாங்கள் மாம்பழத்தில் சாய்பாபா கோயில் வச்சுருக்கோம். அங்கே வந்து வரவங்களுக்கு வந்து மெயினாக வந்து குலதெய்வம் எங்கே இருக்குது, என்ன சாமி, அதுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க, வருஷம் பூரா அவங்க துணை இருப்பாங்கிற கான்செப்டுக்காக நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறையா பேர் வந்து 100 பேர் வந்தாங்கன்னா ஒரு 40 பேர் மணப்பாக்கம் கன்னியம்மான்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு லேடி தான் அதிகமாக எல்லா கோயிலும், சாய்பாபா கோயிலுக்கு வியாழக்கிழமை போய்டுவேன், செவ்வாய்க்கிழமைனா சிறுவாபுரி கோயிலுக்கு போய்டுவேன், மற்ற நேரத்தில் நான் இருந்துகிட்ருக்கேன். அதில் வந்து சிறுவாபுரி கோயிலில் செவ்வாய்க்கிழமை போகும்போது தான் இது வந்து கன்னிமாலில் சப்த கன்னியம்மான்னு ஒருத்தவங்க தான் சொன்னாங்க. அது இல்லாமல் ரொம்ப வருஷமாக பழக்கம் வந்து இங்கே செங்கல்பட்டு பூர்வீகம், அவங்க அப்பா காலத்துலேருந்து. அவங்க பையன் வந்து நிறைய 4 பையன் ஒரு அக்கா. அதில் வந்து இப்போ என் ஃப்ரெண்டு வந்து அந்த ஆர்த்தோ டாக்டரு, அவங்க அண்ணன் வந்து கோல்டு மெடலிஸ்ட்டு அந்த காலத்துலேயே, அது நல்லா படித்ததுனால கோல்டு மெடலிஸ்ட்டு. அவங்க தர்மபத்தினியும் டாக்டராக. அதனால் நிறையா பேர் இங்கே மணப்பாக்கம்னால தான் இன்றைக்கி அவரும் நானும் வரதா இருந்தால் சரி, எப்படி இருந்தாலும் நம்மளுக்கிட்ட வரவங்க வந்து மணப்பாக்கம் கன்னியம்மான்னு வர்றதுனால சரி இன்றைய ஸ்தல வரலாறை வந்து கேட்டு எடுத்து நம்ம யூடியூப்பில் போடுவோம், இன்னும் பிரபலமாகுங்கிறது தான் இது பார்த்துக்கும்போது எல்லாருமே வந்து உங்களை தான் சொன்னாங்க. சரி, அதனால் நேராகவே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த எப்போ நடந்தது என்ன அப்படிங்கிற சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பாலாறு சார்ந்த இடம், காடு. சப்த கன்னியர்கள் வந்து பாலாறு, பாலாற்றில் இந்த ஓரம் வரும்போது பூஞ்சோலையாக இருந்துச்சு இந்த இடம். பூஞ்சோலை மலர்கள்லாம் போட்டு மான் காடை கௌதாரி அண்ணங்கள்லாம் அந்த அளவுக்கு இந்த இடம் நல்லா இருந்தது. மகிழ்ச்சிகரமாக இருந்தது. அவங்களுக்கு இந்த இடம் சப்த கன்னியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடம் நம்மளுக்கு உகந்ததாக இருக்குதுன்னு இந்த இடத்துல அமர்றாங்க. சப்த கன்னிகளும், சப்த கன்னியர்கள் 7 அமரும்போது இது இந்த இடத்துல பூக்கள்லாம் மலர்ந்து மனம் வீசியது. அதனால் மனம் புரியும் பாக்கம் இந்த ஊருக்கு. மனம் புரியும் பாக்கம். நாளடைவில் மருவி மணப்பாக்கம். மனம், அதாவது மலர்களுடைய மனம் புரியுதுனால மனம் புரியும் பாக்கம் என்பது மருவி மனம் பாக்கம் இதுவாகி மருவி மணப்பாக்கம் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த பூஞ்சோலையில் அவங்க வந்து அமரும்போது அசுரர்கள், காட்டில் அசுரர்கள் ஆமாம் இருப்பாங்க. அந்த அசுரர்கள் தான் அவங்க. ஓகே. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க அம்மன் தெரியாது அழிக்கிறதுக்கு வராங்க. அழிக்கிறதுக்கு அம்மன் தெரியாது. அசுரர்கள் வரும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, வேங்கியாக உருவம் எடுக்கிறாங்க. அந்த அவங்கள வதம் பண்ணலை, வேங்கியாக உருவம் எடுத்து அவங்க அந்த அசுரர்களை குழந்தைங்களாக்கி தன் மடியில் வச்சுக்கிறாங்க. அது அங்கே இருக்கு. அசுரர்கள் அம்மன் தெரியாமல் அழிக்கிறதுக்கு வராங்க. அசுரர்கள் வரும்பொழுது இவங்க என்ன பண்ணாங்க, அவங்கள வதம் பண்ணலை, வேங்கியா உருவம் எடுக்கிறாங்க. 7 கன்னிகளும் வேங்க சிங்கமாக உருவம் எடுத்து அவங்கள குழந்தைங்களாக்கி மடியில், அரக்கர்களை குழந்தையாக்கி மடியில் வச்சுக்கிறாங்க. அப்போ குழந்தைங்களாக்கி ஒன்று அவங்களுடைய இதெல்லாம் போயிடுது. ஆமாம், அதுக்கு ஆக்ரோஷமாக இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, உருவத்தை காமிக்கல. உருவம் நம்மளுக்கு 7 உருவம் காமிக்கல. ஓகே. பாதம் வடக்கு நோக்கி உள்ள ஒரு பாதத்தோடு கரைச்சி, வடக்கு நோக்கி இருக்கிற பாதம் ஒரே ஒரு பாதம், அதாவது கமலத்தில் பாதம் தான் கமலம். கமலத்தில் ஒரு கல் இப்படி இருக்கிற மாதிரி ஒரு கமலத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு பாதத்தோட வடக்கு நோக்கி காட்சி கொடுக்குறாங்க. இந்த 7 அம்மனுக்கும் 7 சக்தி இருக்குது. 7 சக்தி இருக்கிறது, அதாவது குழந்தை பாக்கியம், கல்யாண இது தடை, திருமண தடை,
வீட்டில் இது அதுக்கெல்லாம் இவங்களுக்கு ஒவ்வொரு அம்மனுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. ஓ திருமண தடைன்னா ஒன்று, திருமண தடைக்கு ஒன்று, குழந்தை பாக்கியத்துக்கு ஒன்று, குழந்தை பாக்கியம் சந்தான பாக்கியத்துக்கு ஒன்று, குடும்பத்தில் குழப்பத்துக்கு ஒன்று, குடும்ப வந்து ஒற்றுமையாக வாழ்றதுக்கான ஒன்று. இந்த மாதிரி 7 அம்மனுக்கும் 7 சக்தி இருக்குது. ஓகே 3 சொல்லியிருக்கீங்க. இல்லை 7 சக்தியும் இருக்குது. 7 பேருக்கு இருக்குது. 7 பேருக்கு இருக்குது. அதனால் இந்த ஒரு ஸ்தலத்தில் வந்தால் நம்மளுடைய அனைத்து குறைகளும் நீங்குதுன்றது ஐதீகம். அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதனால் இந்த இடத்துல வந்தால் இது வந்து அந்த காலத்துலேருந்து குடும்ப குலதெய்வ கோயில் அவங்களுக்கு. ஆமாம், மரலாளிகளுக்கு குடும்ப குலதெய்வம். குடும்ப குலதெய்வ கோயில் இந்த இடம். இது குடும்ப குலதெய்வ கோயில்னா பொங்கல் வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பொங்கல் வச்சு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி அவங்களுக்கு அது மாதிரி, அதாவது நம்ம அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கும் இங்கே ஜனங்க வந்து பொங்கல் வச்சு அவங்க படின்னு போகிறாங்க. இந்த 7 அம்மனும் ஒரு இடத்துல ஒரு உருவமாக இருக்கிறாங்க நம்ம இந்தியா ஃபுல்லாக. ஓ உலகம் புறாவா? இந்தியாவிலையா? இந்திய பாரத கண்டத்தில் மட்டும்தான் 7மே உருவமாகவே 7 இதாக இருக்காங்க. உருவமாக காமிச்சிருக்கிறாங்க. ஓகே ரொம்ப புள்ள இருக்குது. கேரளாவில் சோட்டானிக்கரை பகவதி. ஆமாம், சோட்டானிக்கரை பகவதி. அதுதான் இந்த நம்ம நான் சொல்கிறது. இப்போ வடக்கு நோக்கி உள்ள வடக்குலேருந்து தெற்கு நோக்கி அம்மன். அப்படி ஆமாம், வரிசையில் முதல்ல சோட்டானிக்கரை பகவதி அம்மன் முதல்ல இருக்காங்க. ஓகே அதுக்கு நேரம் 60 அடி பூ, 60 அடி பூவாங்கியா உருவம். பூவாங்கி விஜய் 60 அடி பூவாங்க. அதுக்கு நேரம் சோட்டானிக்கரை பகவதி அம்பாள். சோட்டானிக்கரை பகவதி அம்பாள் பக்கம் நிச்சு. சோட்டானிக்கரை பகவதி அம்பாளுக்கு என்னென்ன இது இருக்குதோ அதுதான் இவங்களுக்கும். 7 அம்பாள் இல்லை. ஆமாம், 7 சக்தி சொன்னல. ஆமாம், அவங்களுக்கு என்னென்ன அந்த ஐஸ்வர்யம் கொடுக்குறாங்களோ அந்த அதே ஐஸ்வர்யம் இவங்களும் கொடுக்குறாங்க. ஓகே. பாரியூர் கொண்டத்து காளியம்மன். பாரியூர் கொண்டத்து காளியம்மன். பாடியூரில் கொண்டத்து காளியம்மன் 2வது அம்மா. அங்கே உருவமாக இருக்கிறாங்க. இங்கே அவ்வாங்கியாக இருக்கிறாங்க. அதுக்கு நேரம் அவ்வாங்கை அதாவது சோட்டானிக்கரை பகவதி அம்மன், பாரியூர் கொண்டத்து காளியம்மன். இவங்களுக்கு நேராக வந்து அவ்வாங்க உருவமாக அவங்க இருக்கிறாங்க. ஓகே, உருவம் மாறினாங்கல்ல. ஆமாம், அது வந்து அந்த அவ்வாங்கிய பாரியூர் கொண்டத்து காளியம்மன் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்குது அந்த உருவம். உருவம் கிடையாது. உருவம் இப்போ வந்து அவ்வாங்க பாரியூர் கொண்டத்து பாரியூர் கொண்டத்து காளியம்மன். தேக்கம்பட்டி வனபத்திரகாளி அம்மன். தேக்கம்பட்டி வனபத்திரகாளி அம்மன். அந்த உருவமாக இருக்கிறாங்க. இங்கே வந்து செவ்வாங்கியாக இருக்கிறாங்க. செவ்வங்கி அதான் உருவம் மாறினாங்களே. ஆமாம், செவ்வேங்க சிங்கத்திலேயே சிவப்பு கலர் சிங்கம். செவ்வேங்க. கல்கத்தா காளி இவங்க தான். அப்பா அவங்களுக்கு அங்கே கூரை கிடையாது. கல்கத்தா காலேஜ் கூரை கிடையாது. அதுதான் இங்கே. ஆமாம், ஆமாம். இப்போ இது திருச்சி இந்த வரபத்திர காளி இதுமாரி இங்கேயும் கூரை இல்லாமல் தான் இருக்கு. அதே மாதிரி கல்கத்தா காலேஜும் கூரை கிடையாது. கல்கத்தா காளி 60 அடி பூங்க அவ்வாங்கி செவ்வாங்கி. ஆமாம், உருவம். மும்பை தேவி. மும்பை பாம்பை மும்பை. அதான் கொச்சி அவங்க வந்து சில இதெல்லாம் பார்க்குறாங்க. மும்பை தேவின்னா அவங்க தான் அந்த திருமண தடையெல்லாம் நிற்கிறவங்க. அந்த அம்மனுக்கு தான் நாங்கள் இப்போ நீங்கள் யாருன்னா கல்யாணம் நடக்கலை, திருமண தடை வந்து இருக்குது, அவங்க கையில் தான் அந்த அம்மனுக்கு நேராக தான் அந்த மாங்கல்யத்தை வச்சுக்கோம். அம்மன் தான் எங்கே வேணாலும் வைக்க மாட்டோம்.
அவங்களுக்கு அந்த ஐஸ்வர்யம் அதான் சொன்னீங்க 7க்கு 7 சக்தி இருக்கும்போது அந்த சந்தான பாக்கியம்னா அவங்கள்ட்ட தான் அந்த திருமண நாள்பட்ட திருமணம் இதாகிறதுக்கு மாங்கல்யத்தை அவங்க கையில் வச்சு தான் அவங்க கட்ட சொல்லுவோம். ஓ கல்யாணம் இங்கேயே நடக்குமா? அதாவது திருமண தடை நீங்கள் வராங்கல்ல, ஆமாம், அவங்களுக்கு மாங்கல்யத்தை இது வாங்கி வர சொல்லுவோம். மாங்கல்ய சரடு, மாங்கல்ய சரடு தடை நீக்கிறதுக்கு அது அந்த அம்மன் மடியில் வச்சு நாங்கள் அதை பூஜித்து ஆட்டி ஒன்று பண்ணி கொடுப்போம். சரி, அதே அந்த நம்ம தலை வச்சு வேப்ப மரம் அதில் கட்டணும். ஓ அந்த பெண்ணோ ஆணோ வந்து பொண்ணோ மாப்பிள்ளையோ வந்து இங்கிலிருந்து அம்மாட்டேருந்து வாங்கிட்டு போனதை அங்கே இருக்கிற வேப்ப மரத்தில் கட்டிடணும். கட்டிட்டா சீக்கிரமாக திருமணம் நடக்கும். திருமணம் தடை நீங்கி கல்யாணம் ஆகுதுன்றது. ஓகே. கல்கத்தா காளி, மும்பை தேவி, ஆமாம், மதுரை மீனாட்சி, ஆறாவதாம்பாள் மதுரை மீனாட்சி. மதுரை மீனாட்சி ஆறாவது. அவங்க பாருங்க, மதுரை மீனாட்சி, குற்றாலம் குழல்வாய் மொழியம்மன், குற்றாலநாதர். ஆமாம், குழல்வாய் மொழியம்மன் குற்றாலநாதர். ஆமாம், கேரளாவில் பரூர் தட்சிணா மூகாம்பிகை அம்பாள். இவ இல்லாமல் 2 வருது கேரளாவில். 2 வரும். இது வந்து மதுரை மீனாட்சி, குற்றாலம் குழல்வாய் மொழியம்மை, கேரளா பரூர் தட்சிணா மூகாம்பிகை அம்பாள், ஆந்திரா ஸ்ரீசைலம் பிரம்மர் அம்பாள், சுவாமி, அவங்க எல்லாம் சேர்ந்து 6வது அம்பாளாக இங்கே உருவம் வச்சுக்கிறாங்க. இங்கே இருக்கிறாங்க. ஓகே. 6வது அம்பாள். 7வது அம்பாள் கேரளா திருவனந்தபுரம் ஆற்றுக்கால் பகவதி அம்பாள். ஆமாம். சதுரையில் ஆனந்தவள்ளி, சதுரகிரி ஆனந்தவள்ளி அந்த அம்பாள். அது 7வது அம்பாள். 7வது கண்டெடுத்த நெல்வாங்க. ஒவ்வொரு அம்பாளுக்கும் அது இது மாதிரி அவங்க ஒவ்வொரு இடத்துல உருவமாக கொடுத்து இது பண்ணிடுறாங்க. இது மொத்தமாக உருவம் இல்லாமல் 7 சக்திகளும் இந்த இடத்துல நம்ம வந்து குடும்பத்துள்ள அனைத்து குறைகளும் நீங்கிறது ஒரு ஐதீகம். அனைத்து குறைகள் அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும். அதுதான். ஓஹோ. இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம், திருக்கோட்டை வட்டம், மணப்பாக்கம். ஓஹோ. எனக்கு முதல்ல வந்து அது மணப்பாக்கமான எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. பணமாக இருந்தாலும் பணப்பாக்கம், மனமாக இருந்தாலும் மணப்பாக்கம்னு இருக்கட்டுன்னு மனம் புரியும் பாக்கம் மருவி மனம் வீசியதால் இந்த இடத்துல மனம் புரியும் பாக்கம் மருவி மணப்பாக்கம். ஓகே ஓகே. இது போக்குவரத்து வசதி தான் இல்லாமல் இருக்குது. அதுக்கு என்ன செய்வோம்? ஒன்று தான் போதும். கேட்டேன் நான். இது ஆடி மாதம் 2வது வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு காப்பு. அம்பாளுக்கு காப்பு 2வது வெள்ளிக்கிழமை ஆடி மாதம். 2வது வெள்ளிக்கிழமை. 3வது வெள்ளிக்கிழமை தீமிதி பூச்சி வருது. ஓஹோ. ஓகே. இப்போ இது விரைவில் கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கு நடந்துட்டுருக்கு. ஓகே. ஓகே. இது இந்த தாய் வந்து அந்த இதில் எப்போ கிடைச்சா அந்த பாதமோ என்னென்னமோ சொல்கிறீங்கல்ல, அந்த பல்லவர் காலத்திய கோயில். பல்லவர் காலத்துக்கு வந்து வழிபட்ட தலமாக இருக்குது. பல்லவர் காலத்திய கோயில். அகஸ்தியர் வந்து வழிபட்டு போனோம். அகத்தியர் வந்து வழிபட்ட தலம். அகஸ்திய மகரிஷி வருது பிரதிஷ்டை பண்ணுவோம். இந்த சோறையெல்லாம் மற்றபடி தரலாம் அதை மூடி வச்சுருவோம். ஓஹோ. அதாவது இந்த அகஸ்தியர் வந்து எப்படி எடுத்ததுன்னா, திருமணம் பார்வதிக்கு சிவனுக்கு திருமணம் ஆகும்போது ஆமாம் மதுரையில் போய் தென்திசையில் போய் இருந்தார். போய் அந்த இங்கே எல்லாம் மேடை அடிச்சு அது பள்ளமாக போயிடுச்சு. பள்ளமாகி போச்சு. அதுக்காக நீங்கள் போய் சரி பண்ணணும், சமன் பண்ணணும். ஆமாம் அப்படின்னு கேட்குறாரு. சரி. அகஸ்திய மகரிஷி என்ன பண்ணுறாரு, இந்த கல்யாண திருமணத்தை நான் பார்க்கணும். எனக்கு அந்த பாக்கியம் கொடுக்காம அங்கே அனுப்புறீங்க. நீங்கள் போங்க, எது நடக்கணுமோ அது நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். சரி. அப்போ எல்லாம் இங்கே தேவரையெல்லாம் ஆமாம் அங்கே இருக்காங்க. அமுங்கி போச்சு, தெற்க தூங்கிடுச்சு. அது வந்து சமாதானம் பண்ணுறதுக்காக இந்த வெள்ளை வச்சு அழுத்துறாரு.
ஓ அகத்தியர் வந்து அந்த பூமியை சமன் பண்ணால் அந்த இடத்த அழுத்தும் போது சமம் ஆயிடுது. அதனுடைய சிலை தான், அதனுடைய சிலை தான் இங்கே இருக்குது. அது இருக்குது. ஓகே ஓகே, அகத்தியுடைய சிலை. ஓகே ஓகே. அப்புறம் அந்த சிவன் வந்து ஆமாம், அங்கே காட்சி கொடுத்துட்டாரு நேராகவே திருமண குளத்திலே, இதில் பொற்றாமரை குளத்தில் காட்சி கொடுத்தாரு. ஓகே ஓகே. இது ரெண்டாவது, இது உங்கள் ஆலயத்தை வந்து ஸ்தல வரலாறு புஸ்தகம் நாங்கள் இது பரம்பரையாக பண்ணின்னு வரோம். ஓகே, நீங்கள் பரம்பரையாக இருக்கிறீங்க. ஓகே. அரசர் காலத்துலன்னா கல்வெட்டுலாம் இருக்கும். அரசர் காலத்துக்கு இருக்குன்னா கல்வெட்டுலாம் எழுதுவாங்க. கல்வெட்டு, ஆமாம். நாங்கள் இதெல்லாம் இல்லை இல்லை இல்லை. இது வந்து ஓலைச்சுவடி மூலிமா. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓலைச்சுவடி மூலிமா தெரிஞ்சு வரும். வந்துட்டு இருக்கு. அது ஃபுல்லாக தெரிஞ்ச பிறகு இது நாங்கள் வெளியே ஓலைச்சுவடிலாம் இருக்குது. இருக்குது. ஓகே ஓகே. மற்ற அதெல்லாம் ஃபுல் இன்னொரு தெரிஞ்ச பிறகு அது நாங்கள் ஏறக்குறைய ஒரு 15-20 வருஷம் விரதம்லாம் இருந்து சில கோயில்கள், இத்தனை கோயிலுக்கு நாங்கள் போய் வந்துடுவோம். ஓ, இந்த 7க்குமே இருக்குது பாருங்க, நான் சொன்ன பாருங்க. ஆமாம், அத்தனை கோயிலுக்கு நாங்கள் விரதம் இவங்கெல்லாம் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு. ஓ, அந்த இவங்க தான் 7ங்கிறதுக்கான இதை வந்து நிரூபிச்சுக்கிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. வந்துடுவோம். ஓகே. ஓலைச்சுவடியில் இது முழுமை அடையும் போது அது உங்களுடைய வரலாறு ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா அப்போ புத்தகமாக நாங்கள் வெளியிடுவோம். அது இருக்கட்டும், சீக்கிரமாக ஒன்று வெளியிடுங்க. அது முழுசாக வர்றது இருக்கட்டும். இன்னும் இதுக்கு போகும்போது, ஓலைச்சுவடியில் போகும்போது இன்னும் சில கோயிலில் அனுப்பிச்சினே இருக்கிறாங்க. இல்லை ஜி, அது வந்து வால்யூமாக போட்டுங்கிறேன். அது வால்யூமாக முதல்ல போயிட்டு வந்த பிறகு தான் அவர் அந்த அடுத்த இது சொல்கிறாரு எங்களுக்கு. ஓ, அப்படி சுவடியில் சொல்கிறாரா? நம்ம ஆமாம், எடுத்தான் கவுத்தான்னு பண்ண முடியாது இல்லை. ஏன்னா அந்த சுவடி என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்துகிட்டு இருக்கும்போது ஓகே இருக்குது. கும்பாபிஷேகம் ஆனால் முடிஞ்சிடும். முடிகிற கண்டிஷனில் இருக்குது. கும்பாபிஷேகம்னு சொல்ல முடியல. இது எப்போ ஆகுமோ எங்களுடைய வரலாறை நாங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறோம். ஓகே. அப்போ நாங்கள் இது புத்தகமாக வெளியிடுவோம். ஓகே. இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 64. என்னோட கம்மி தான். ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு அடுத்தது யாரை இங்கே உங்கள் வாரிசுகள் பார்த்துட்டு வராங்க? இப்போ உங்கள் தலைமுறையில் நீங்கள் மட்டும்தான், உங்களுக்கு தான் வாரிசுகள் வராங்க. ஓகே. 3 பேர் இறந்துட்டாங்க. நான் தான் லாஸ்ட்டு. அது வாழையாக நாங்கள் வரோம். வந்துக்கிட்டே பாட்னார் இருந்தார், அப்பா இருந்தார், பாட்னார் இருந்தார், அப்பா இருந்தார், பாட்னார். ஆமாம் ஆமாம் ஆமாம். பல்லவர் காலத்துக்கு இன்னும் பார்த்துங்களா? தாராளமாக. அப்போ அப்படிலாம் இருக்குது. அப்படியே நாங்கள். ஓகே ஓகே, சரி. ரொம்ப இது பல்லாயிரத்தாண்டு பலகோடி 100,000 திங்கள் மணிவண்ணவன் சேவடி சிறுக்காப்பு மார்கழி திங்கள் மதிய நன்னாளால் நீராட போய் இருக்குது. இது நீங்கள் அதாவது வாழ்க இமைப்பொழுதமே நெஞ்சில் நீங்காத தாழ்வாழ்க கொள்கை ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி தாழ்வாழ்க. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள்லாம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கென்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கும் பெருஞ்சென்னல் ஓடு கயிறுகளை பூங்கோலை போதில் பொறிவொன்று கண்படைப்ப தேங்காத புற்றிருந்த சீர்த்த மொழிபற்றி வாங்க குடம் இறைக்கும் வள்ளல் பெருவசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலும். அம்மனுடைய அருளை பெற்று எல்லாரும் இந்த ஸ்தலத்தில் வந்து அம்மனுடைய அருளை நீண்டோடு இருக்கணும். ஓகே. இந்த நம்பரு 9444435117. மதிப்புமிகு பி. துரைபாபு நாயக்கர் அவர்கள் பரம்பரை தர்மகர்த்தா. ரொம்ப நன்றி சேவித்ததுக்கு. விரைவில் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். யூடியூப்பில் பார்ப்பவர்கள்லாம் இந்த அம்பாளுடைய அருளை, அதாவது இங்கே வந்து முக்கியமான ஒரு பெரிய தாத்பரியம் கிடச்சிருக்குது. அதாவது பாரத தேசத்தை சுற்றி வர வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே இருக்கிற தாயை வந்து எந்த நாளாக இருந்தாலும் வந்து சேவிச்சா 7 உருவத்திலையும் 7 தேசத்துலேயும் விளங்கக்கூடிய பிரபலமான 7 தேசத்தில் இருக்கிறவங்களையும் இங்கேயே ஒரே இடத்துல காட்சி கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம்
கிடச்சிருக்குது. அந்த 7 கன்னிமார்களும் 7 விதமான சக்திகளை தன்னுள்ள வச்சிருக்கிறாங்க. அனைத்தும் சேர்ந்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறுகிறது. ஆக வேண்டும்போது அந்த அருள் தரலாம். ஓகே, வாழுங்கள் வளமுடன் நலமுடன் நிலமுடன். வாழ்த்துக்கள். ஓகே.